எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மனிதன் கெட்டவனாக வாழ்வதற்கும் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கும் இந்த சமுதாயத்தின் பங்கு மிகப்பெரிய பங்கு. அதுவும் ஒரு கதையோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு மிக மிக அழகான ஒரு முகத்தை, எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான முகம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு அழகான முகத்தை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கெங்கேயோ தேடி எங்கேயுமே அவருக்கு திருப்தி அடையலை. நல்ல ரிச்சான ஏரியா, ரிச்சான காஸ்ட்லி மக்கள் வாழ்கிற சிட்டி, அப்படி இப்படின்னு பார்த்தும் கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நொந்து போய் ஒரு சேரிக்குள் நுழைந்தார். உலகம் முழுவதும் கிடைக்காத ஒரு அழகான முகம் இந்த சின்ன கிராமத்தில் மட்டும் எப்படி கிடைக்கும், இந்த சின்ன ஏரியாவில் மட்டும் எப்படி கிடைக்கும்னு மைண்டுக்குள்ளே ஓடினாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு போயிட்டே இரு நிற்காத போன்னு சொல்லிச்சு. கால்கள் தானாக நடந்து போய்கொண்டே இருந்தது. இரவு 7 மணி இருக்கும். சேரித்தெரு என்பதால் எல்லோரும் ரோட்டிலேயே படுத்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் இருந்தனர். அன்று அமாவாசை தினம். தெருலைட் வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. ஃபோட்டோகிராப்பரின் கண்கள் வட்டமடித்து கொண்டே இருந்தது. அந்த அழகான முகத்தை தேடி தொலாவிக்கொண்டே இருந்தது. அமாவாசை இருட்டாக இருந்தாலும் வீட்டு திண்ணையில் பௌர்ணமி போல பளிச்சென்று பார்த்தால் 10 நிமிடம் பார்வை இங்கும் அங்கும் ஓடாதபடி பார்த்த வண்ணமே இருக்கக்கூடிய, பார்த்தால் பார்வை 10 நிமிடம் இங்கும் அங்கும் ஓடாதபடி பார்த்த வண்ணமே இருக்கக்கூடிய ஒரு முகம் பளிச்சென்றிருந்தது. அந்த முகத்திற்கு சொந்தக்காரருக்கு வயது 10, சின்ன பையன், அறிவில் முதிர்ச்சி பெற்றவனை போன்று அவ்வளவு ஒரு பேரொளி தேஜஸ். அந்த முகத்தை பார்க்க இவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அந்த பையனின் விஷயத்தை எடுத்துக்கிறார். தம்பி, எனக்கு ஒரு அழகான பையன் ஃபோட்டோ எடுக்க வேண்டும். அதற்காக எங்கெங்கோ தேடி சுத்தினேன். பல மிகப்பெரிய பணக்காரர்கள் வீட்டு பையனெல்லாம் பார்த்தேன். உன் போன்ற முக அழகு, முகப்பொழிவு எவரிடமும் இல்லை. உன்னை போன்ற ஒரு முகம் எனக்கு கிடைக்காமல் தேடி தேடி வேதனைக்குள்ளானேன். ஆனால் இன்றோ உன்னால் மிகப்பெரிய நிம்மதி அடைந்தேன் என்றார். பொறுமையாக கேட்ட சிறுவன் ஃபோட்டோகிராப்பரின் எண்ணத்தையும் குறிக்கோளையும் புரிந்து கொண்டு, என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ தானே எடுக்கப் போகிறீர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், அமைதியாக ஆனந்தமாக கூறினான். ஃபோட்டோகிராப்பரும் அவனை தன்னுடைய கைத்திறமையால் மறுநாள் சூரிய கதிர்கள் நெற்கதிர்கள் எழுப்பும் காலை நேரம் கிளிக் கிளிக் என்று கேமராவில் சுட்டு தள்ளினார். அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு உலகளவில் வரவேற்பு கிடைத்தது, உலகளவில் பாராட்டு கிடைத்தது. அவருக்கு கிடைத்த அந்த ஃபோட்டோவுக்கு அவருக்கு கிடைத்த பரிசையெல்லாம், பன்மடங்கு மதிப்புள்ள பரிசையெல்லாம் கொண்டு வந்து அந்த ஏழை சிறுவனுக்கு கொண்டு போய் கொடுத்தார். அந்த சிறுவனோ அந்த பரிசுகளின் விலை மதிப்பு தெரியாமல் துச்சவனை நினைத்து, எனக்கு வேண்டாம், உன்னுடைய மனசு நிம்மதி, மனசு ஆனந்தமே எனக்கு போதும் என்றான். இல்லையப்பா, நான் உன்னை விட வயதில் மூத்தவன், இதை வாங்கிக்கொள் என்று ஒரு கண்டிப்புடன் அன்பாக கூறினார். அதை வாங்கி கொண்டான். பிறகு காலங்கள் உருண்டோடின. அந்த ஃபோட்டோகிராஃபர் தன்னுடைய தொழிலை கைவிட நினைத்தார். ஆனால் இறுதியாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டு தொழிலை கைவிட்டு விட வேண்டும் என நினைத்தார். ஆனால் இந்த முறை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகான முகத்தை பல வருடங்களுக்கு முன் ஃபோட்டோ எடுத்தோமோ அதே போல் உலகத்திலேயே மிக மிக கொடூரமான மோசமான முகமாக இருக்க வேண்டும் இப்போ எடுக்கக்கூடிய ஃபோட்டோ என்று தேடினார். ஆனால் இந்த முறை பல ஊர்களுக்கு நாடுகளுக்கெல்லாம் செல்லவில்லை. ஒரே ஒரு ஜெயிலுக்கு மட்டும் போனார். அங்கே அவர் எதிர்பார்த்த உருவம் கிடைத்தது. அதிகாரிகளிடம் பர்மிஷன் கேட்டு டக் என ஃபோட்டோ எடுத்துவிட்டு, இந்த உலகில் நல்லவர்களையும் நல்ல முகத்தையும் காண்பதுதான் அரிது, கெட்டவர்களையும் கெட்ட
புன்னகைத்த முகத்தையும் காண்பது மிக எளிது, சுலபம், ஈஸி என மனதில் புன்னகைத்தவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்போது, சார், என்னை ஞாபகம் இருக்கா சார் என்று ஒரு குரல் அவரை அழைத்தது. டக்கென திரும்பினார். தெரியவில்லை தம்பி, நீ யார் என்று கேட்டார். சார், பல வருடங்களுக்கு முன்பு அழகான முகம் வேண்டும் என்று உலகமெல்லாம் தொலைவி இறுதியில் ஒரு சிறுவனை சேரியில் ஃபோட்டோ எடுத்து சென்றீர்களே சார், ஞாபகம் இருக்கா சார் என்றான். ஆமாப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியும் என்றார். சார், அந்த பையனே நான் தான் சார் என்றான். அதிர்ச்சியில் உறைந்தார். பேச்சு வரவில்லை. குப்பென்று வெறுத்தது. ஃபோட்டோகிராஃபரோ தழுதழுத்து குரல், எப்படிப்பா, எப்படி, ஏன் உனக்கு இந்த நிலைமை? நான் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்த நீ அவ்வளவு மதிப்புள்ள பரிசுகளையும் துச்சமென நினைத்து வேண்டாம் சொன்ன உனக்கா இந்த நிலைமை என்றார். நான் சார் பண்றது, சேரி என்னும் இடத்தில் ஏழை என்னும் அடையாளத்தில் பிறந்ததால் இந்த நிலைமை என்றான். அவன் என்ன சொன்னான், எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானான் என்ற கதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.